ஆமா, யார் இவன்? அப்படி இவன் என்ன செஞ்சான்? பணத்தை செலவு பண்ணி கட் அவுட்ட கொளுத்துற அளவுக்கு என்ன செஞ்சாங்கிற? இப்படி குழம்பி போய் உங்க மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. சிம்பிளா என் கதைக்குள்ள வாங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். வரீங்களா? விராட் வந்துட்டான். Hey guys, விராட் வந்துட்டான். கோபம், சிரிப்பு, வருத்தம், சந்தோஷம், கவலை, பயம், இது எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி, காரணத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காதலுங்கிறது ஒரு ஃபீலிங் தானே, மாறாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நாங்க போகட்டா, இதை செய்யட்டா, இங்க தூங்கட்டா, இங்க சாப்பிட்டுமான்னு எங்க அம்மா கிட்டே கேட்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இதை செய்யலாமா பேபி, அங்க போலாமா பேபி, அங்க சாப்பிடலாமா பேபின்னு என்ன ஒரு அநியாயம், என்ன ஒரு அக்கிரமம். ஐ bloody condemn it. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் ஞாபகம் வருது. Behind every successful man there is a woman. நாங்க கேர்ள்ஸ் இதை நீங்க ரிவர்ஸ்ல யோசிங்க. அதே மாதிரி for every unsuccessful man there is also a woman. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல சக்சஸ்ஃபுல் மென்னை விட அன்சக்சஸ்ஃபுல் மென் தான் அதிகமா இருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சுதந்திரமா வாழ்றதுக்கு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாம காதல், கல்யாணம்ங்கற கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல நாசம் பண்ணிட்டு இருக்கோம். We are losing our damn rights. நாம ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறோம்னா கூட வாழ்றவங்களுக்கு ஹர்ட் பண்ண அதிகாரம் கொடுத்த மாதிரி தான். இட்ஸ் a fact. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். ஃபிளாஷ்பேக்ல எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சு தானே. அப்படி எந்த கர்மமும் இல்ல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாம் இந்த பெரியவங்களோட அறிவுரை தான். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டான்னு நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் கலெக்ட் பண்ண நாலேஜை வச்சு 108 ஸ்லோகன்ஸை இந்த புக்ல எழுதியிருக்கேன். இது வெறும் புக் கிடையாது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது நம்ம வாழ்க்கை. நம்மளோட கோல் என்ன? நம்மளோட அஜெண்டா என்ன? ஃபைனலி நம்மளோட ஸ்லோகன் என்ன? Solo life is so better. என்னங்க இதெல்லாம்? எல்லாம் முத்துன கத்திரிக்காய். கொஞ்சம் பார்த்து வாங்க மாட்டீங்களா? இத வச்சு எப்படி சமைக்கிறது? ஏங்க உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவே புரியாதா? அம்மா, போற காலத்துல இவளை என் தலையில கட்டிட்டு உன் கூடவே என் சந்தோஷத்தையும் கூட்டிட்டு போயிட்டல. நீ ஹாப்பி இல்ல? சந்தோஷமா இருக்கல? மாமா சந்தோஷமா இருக்கல? மாமா வாயா. உங்க இன்ஸ்பிரேஷனால நம்ம பிலாசபியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன். நீ சூப்பர். வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. இதெல்லாம் நல்லா என்ன வீட்ல தான் இருக்காங்களா? வெளிய போலியா? ஏண்டா உனக்காச்சும் கொஞ்சமாவது புத்தி வேண்டாம்? எனக்கு அந்த புத்தி இல்லாதனால தான் இவனையாவது புத்திசாலித்தனமா இருக்க சொல்றேன். இவ புலம்பிக்கிட்டே தான்டா இருப்பா. நம்மளுங்க வந்துட்டாங்க. அப்ப வா 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 வா. ஐயோ, கல்யாணம் வேண்டான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டான அவன் எப்படி இருந்த பையன், ஜிம் பாடியோட சும்மா ஜம்முன்னு இருந்தான். கழுத்துல 3 முடிச்சு போட்டான், மீன் பாடி மாதிரி ஆயிட்டான். மாமா ராஜேஷ் 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 எவ்வளவு ஃப்ரீயா இருந்தா அவன். பரிதாபமா இருக்கு. கல்யாணம் பண்ணா கான்பிடன்ஸ் காலி. ஒருத்தன் பேச்சையும் கேட்கறது இல்லையே, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி. சொல்லிட்டு வைக்க மாட்டியாடி? நீங்க பாக்க மாட்டீங்களா? நான் பாக்குறதா? எதடா பாக்குறது? எதையும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான்.
டேய் நீங்க பார், அடுத்த மாசம் நம்ம பேங்காக் போறோம். எங்க இருந்து பேங்காக் போறது? இங்க இருந்து பக்கத்து தெரு கூட நம்மளால போக முடியும். அதனால தான் உனக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்கல. என்ன பண்றது? பாஸ்போர்ட்டும் வர மாட்டேங்குது. ஏதோ கள்ள தோணி பிடிச்சா போயிடலாம் போல இருக்கு. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தானே லாஸ்ட். அதனால எப்படியாவது போய் தான் ஆகணும். என்ன சொல்ற? ஏய் என்ன இது? ப்ளீஸ் ப்ளீஸ், வருஷத்துல ஒரு நாள் தானே, ப்ளீஸ். சரி கட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே விராட். ஹலோ. ஹாப்பி பர்த்டேடா கண்ணா. தேங்க்ஸ்மா. ஏறு அப்பா பேசணுமா? அப்புறம் பேசுறேன். பை. விராட், ஹாப்பி பர்த்டே. அதென்ன விஷ் பண்ணும்போது போனை பாதியில கட் பண்ணிட்ட? அக்கார்டிங் டு ஸ்லோகன் நம்பர் 36, நம்ம ஃபேமிலி எமோஷன்ஸை லிமிட்லயே வச்சுக்கணும். இல்லனா அவங்கள மாதிரியே லைஃப்ல டிராப் ஆயிடுவோம். இந்த 4 இயர்ஸ் சூப்பரா போச்சுல. பாஸ்ட் லைஃப் எப்பவுமே நல்லதா இருக்கும். நாளைக்கு ஃபேர்வெல்க்கு நீ வருவல? கண்டிப்பா. தேங்க்ஸ் டு தி ஃபேர்வெல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் தி ஃபேக்கல்டி. நான் போறது நம்ம காலேஜை விட்டு மட்டும்தான், நம்ம ஐடியாலஜியை விட்டு இல்ல. ஃபியூச்சர்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு அந்த நிமிஷம் நாம உண்மையிலே பிரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். சோலோ லைஃப் தான் சோ பெட்டர். யா, தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பிரதர்? தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? தலைமை எங்க போறானோ அவன் பின்னாடியே போறதா எங்களோட வேலை. என்ன தனியா கேக்குற? சரி போட்டோ செஷன் வந்து. விராட், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்ல, கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஜவ்வு மாதிரி இழுக்காத. மேட்டர் என்னன்னு சொல்லு. நான் இன்னொரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்கு. அது ஐ லவ் யூ. உன் சிப்பு ஸ்லிப் ஆயிடுச்சா? என்ன பேசுற நீ? எதுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ற? இவ்ளோ வருஷமா நான் உன் கூட டிராவல் பண்ணிருக்கேன். உன்னோட கம்பெனி, உன் ஸ்டைல், உன் பேச்சு, டோட்டலா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீ எனக்கு முழுசா தேவைன்னு ஆசைப்படுறேன். வென்டிலேஷன் நல்லா இருக்கு, வாஸ்து சூப்பரா இருக்குங்கிறதுனால வாடகை வீடு சொந்த வீடு ஆகாது. நான் கூட அப்படிதான். அப்புறமா சொல்றேன், நல்லா யோசிச்சு என் பதில சொல்றேன்னு மொக்க போடுற ஆளெல்லாம் நான் இல்ல. பட் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கறேன். உனக்கு அந்த அளவுக்கு என் மேல மூட் இருக்கிறதுனால, அதான் உன் பாஷையில சொல்லணும்னா லவ். என் ஃப்ரெண்டோட ஃபிளாட் அட்ரஸ் கொடுக்கறேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா பியூட்டிஃபுல் மெமரிஸை கிரியேட் பண்ணலாம். போலாமா? என்ன சொல்ற? நான் எல்லாம் சொல்லும் போது நீ என்ன அசிங்கப்படுத்துறல. ஆனா நாளைக்கே நீ லவ் பண்ணி அது உனக்கு கிடைக்காம இருக்கும் பாரு, அப்ப புரியும்டா என்னோட பெயின். ஹாப்பி ஃபேர்வெல் டார்லிங். டேடி மச்சான், அவ எவ்வளவு அழகா இருக்கா. நம்ம காலேஜ்ல கிட்டத்தட்ட 10 பேர் அவ பின்னால சுத்தினானுங்கடா. அவ ரொம்ப அழகா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. அத போய் வேணான்னு சொல்லிட்ட. டேய், இந்த கடவுள் இருக்காரு, நாம நம்புற பிலாசபிக்கு நம்ம லாயலா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பம்பர் ஆஃபர்லாம் கொடுப்பாரு. வாங்கடா செலிப்ரேட் பண்ணலாம். டேய், அந்த கேமராவை ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்துடாத. இதெல்லாம் எதுக்கு? எடுத்து வைங்க. டேய், ஏண்டா இந்த ஊர்ல இருந்தாலும் ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டேன். இப்ப ஹைதராபாத் வேற போற. அடிக்கடி போன் பண்ணுடா. அம்மா, கிளம்பும்போது டார்ச்சர் பண்ணாத. ஏண்டா ஸ்டேஷன்ல நான் டிராப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. உனக்கு பணம் தேவைன்னா சொல்லு. இல்ல, தேவையில்லை. எனக்கு இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. என்கிட்ட கூட சொல்லல. எங்க கிட்ட சொல்லவே இல்ல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி விடுறா. அங்க போனதுக்கு அப்புறமாவது இந்த சோலோ யூனியன். டைம் ஆகுது. நான் வேணுமாமா பார்த்துட்டு கிளம்புறேன். பாய். பாய்டா. டேய் முரளி, கிளம்பிட்டீங்களாடா? மாமா, மாமா, நான் கிளம்புறேன். என்ன இன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறியா? எல்லாம் பிளான் பண்ணிட்டல? ஆல் செட் மாமா. கொஞ்ச நாள் இவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு இந்த சோலோ லைஃப என்ஜாய் பண்ண போறேன். நீ சூப்பர். என்னடா காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம்.
காஃபியை குடிச்சிட்டு ஒழுங்கா டேப்லெட்டை போட சொல்லு, இல்லனா பிபி எகிரி போயிடும். அது சரி மாமா, பிபி எப்போ ரைஸ் ஆச்சு உங்களுக்கு? ராத்திரி குடிச்சிட்டு வந்தானு ஒரே கலாட்டா. இந்த சினிமா தியேட்டர்ல எல்லாம் சரக்கு அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்கன்னு வார்னிங் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி கல்யாணம் கட்டிக்காத ஒய்ஃப் கிட்ட இருந்து விலகிடணும் வார்னிங் கொடுக்கணும். இது சரியான மேட்டரா இருக்க. நான் இதை ஸ்லோகன்ல எழுதிக்கிறேன். எழுதிக்க. அப்புறம் மோகன் அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காண்டா, அவங்ககிட்ட நீ என்ன வேணாலும் கேளு, செஞ்சு கொடுப்பான். ஹைதராபாத், வாட் a சிட்டி. சக்தி, கேமரா ஓரம் வச்சு அந்த சோஃபா தள்ளு. டேய், அந்த டேபிளையாச்சும் கொஞ்சம் ஒழுங்கா தான் வைங்களேன்டா. கிளாஸஸ் எல்லாம் ஒழுங்காவே இல்லை, எல்லாத்தையும் கண்ணாப்பின்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமாடா. கொஞ்சம் மாசம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். வா எடுத்து வை. என்ன மச்சி, எல்லாத்தையுமே இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க. சவுண்ட் பாக்ஸ் சத்தம் போடாதடா. சரி ஓகே, வாஜ்பாய் சார் போட்டோ எங்க இருக்கு? அதான் இருக்கும் பாரு. சரி அதை ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வை. டேய், என்னதானே பண்ணிக்கிட்டு இருக்க? இருடா, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரேன். டேய், தனியா ஒருத்தனால எல்லா வேலையும் செய்ய முடியுமா? நீங்க வைசாக் தானே? ஆமாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க வைசாக்காரங்க. பார்த்தாலே தெரியுதா? என்ன செட் பண்ணிட்டீங்களா? நான் கூட வைசாக் பக்கத்துல ஒரு கிராமம் தான். உங்க யாருக்காவது சமைக்க தெரியுமா? தெரியாதுங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்க, எங்க ஃபிளாட் கீழ கண்டிப்பா கேக்குறேங்க. ஆமா, இவரு யாரு? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹலோ, if you want anything please ask me. ஓகே. கூச்சப்படாம கேளுங்க, எதுனாலும். நம்ம ஊர்க்காரங்க தானே, கண்டிப்பா செய்றோம். எங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் கேக்குறேன். இப்போ நீங்க கிளம்பலாம். ஏதாவது க்ளீன் பண்ணணுமா? இல்ல நாங்க எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது கூப்பிடுங்க, கண்டிப்பா வரேன். மச்சான், நைட் நாட்டுக்கோழி ஃப்ரை. ஜாயினிங் டே தானே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஓகேடா, பாய். Hi guys, my name is Virat and I'm from Vizag. இத சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய சவுண்ட் எதுக்கு பிரதர்? இது சொல்றதுக்காக நான் சவுண்ட் கொடுக்கல, அதுக்கு வேற மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர் ப்ரோ? நீங்க எல்லாரும் வேலை செய்யற விதம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணோம்? ஒர்க் இஸ் வர்ஷிப், ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப், இந்த மாதிரி மொக்க ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொடுக்கறதா இல்ல. ஒர்க்குங்கிறத கொஞ்சம் விரும்பி செய்யணும், இல்லனா வீட்டுக்கு போயிடணும். ஃபைனலா என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வேலையை நாம என்ஜாய் பண்ணணுமே தவிர அது நம்மள என்ஜாய் பண்ண கூடாது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, do romance with your job. வா, பின்னிட்டீங்க பிரதர். கம் ஆன், கிளாப் பாய்ஸ். Let's go. What were you lecturing about? How to romance with work, ma'am. ரொம்ப ஸ்மார்ட்டா? Thank you, ma'am. Welcome to the company. நானும் என்னோடு நடக்கும் பின்னோடு. ப்ரோ, செவத்துல ஆணி எதுவும் அடிக்கல? செவத்துல யாரும் அடிச்சிட்டாருங்க. உங்க டேடியா? வாஜ்பாய் அப்துல் கலாம். ஹலோ பிரதர், யாருங்க நீங்க? நான் ஓனரோட பையன். நீ பையன் தான்ப்பா, பொண்ணுன்னு யார் சொன்னா? பையன்னா சன்னு, ஓனர் சன்னு. ஐ ஆம் கோவிந்த கவுடா. ப்ரோ, ரெண்ட்டை மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க ப்ரோ. நாங்க கூட இஎம்ஐஸ் லோன்ஸ்லாம் கட்டணும்ல. உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பிரதர். சொன்னாங்களா? எங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வரணும் ப்ரோ. எனக்குடா ஏதோ பேய் வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி இப்படி பாக்குறீங்க? இவன் ஒருத்தன் தான் நான் சிங்க். சும்மா ஃப்ளோல சொன்னேன். அப்படியே முழுகிடுவான் போல இருக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் ப்ரோ. முதல்ல மேட்டரை சொல்லு. எதுக்கு பிரதர்? என்ன எதுக்கு? அதான் கல்யாணம்.
கல்யாணம் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு வெக்கமா வருது. சாயந்தரம் கொலிஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணணும்ல, நீ சரக்கு அடிப்பல்ல ப்ரோ. ஐம் a pro. அப்போ ரெண்டாவது பெக்கு போயிட்டு இருக்கும் போதே போன் வந்து நீ எப்போ வருவன்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த டைம் உனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதுக்கு நான் கேரண்டி. அப்ப நீ சந்தோஷமா இருப்பியா? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வரப்போகுது? அது ஹாப்பி தானே. இந்த டைம்ல கொலீக்ஸ் கூட யார் இருப்பாங்க ப்ரோ? அது வீட்டுக்கு போனா இருக்கு ப்ரோ. ஒரே ஜாலி. புரிஞ்சு பேசுறானே இல்லையா? நான் ஒரே விஷயத்தை ஸ்ட்ராங்கா கிளியரா சொல்றேன் பிரதர். என்ன? ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டேன்னு தெரிஞ்சு ஏமாறுற ஒருத்தனும் தினம் தினம் ஏமாறுவோன்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தனும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததா சரித்திரமே இல்ல. 2012 பேட்ச்ல பாஸ் அவுட் நீங்க, 2002 பேட்ச்ல பாஸ் அவுட் நானு. 10 இயர்ஸ் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கியிருக்கேன். நான் கூட ஒரு விஷயத்த ஸ்ட்ராங் அண்ட் கிளியரா சொல்றேன், கேட்டுக்கங்க. வேட்டையில இருக்கிற வேட்டைக்காரனையும் ஃபார்ம்ல இருக்கிற ஆட்டக்காரனை நிறுத்துறதும் எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பிக்ஸ் ஆன என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய தடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் கண்ணா. என்ன புரிஞ்சுதா? டேய் குண்டு பையா, இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா கொட்டிக்கிட்டு போங்க. அப்புறம் இஷ்டம். ஏன் கல்யாணம் ஏன் இஷ்டம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மச்சான் ஒரு வழியா வந்துட்டோம்ல, சாப்பிட்டு போயிடலாம்டா. எல்லா ஐட்டமும் பக்காவா இருக்குடா. சரி நீ ஸ்வீட் சாப்பிடுறியா? நீ கொட்டிக்க. ஓகே பக்காவா கொட்டிக்கிறேன். டேய் எவன்டா அவன் ஏன் பர்மிஷன் இல்லாம சோத்துல கை வச்சது? அவனை ஒழுங்கா பிளேட்டா. குண்டு பையா நீயா? கேடா ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்கு வாங்கடான்னு சொன்னா நிஜமாவே வந்துட்டீங்க. சரி விடு, எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. மொத்தத்தையும் காலி பண்றாத. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ டூ மெனி क्वेश्चंस யா. ப்ளீஸ் டு வாட் ஐ சே. ஓகே. என்ன ப்ரோ ஓவரா சீன் போடுறாரு? வர்க்கிங் ஃப்ரம் ஹோமா? ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றதே இவர்தான். Your first event? Fashion show ma'am? No. Music contest? No. Marriage event? I won't do ma'am. You have to do. Agreement. Okay ma'am. என்ன ப்ரோ ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு போல இருக்கு. கல்யாண வாழ்க்கைனா சம மொக்கையா இருக்குன்னு சொல்லி எனக்கு கிளாஸ் எடுத்தீங்க. இப்ப என்னடானா இங்க புரோகிதரை விட நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கும் போல இருக்கே. சொல்றது புரியுதா? ஆட்ட பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி யாராவது மந்திரிச்சு விடணும்ல கோவிந்தா. தம்பி என்ன சொல்றாரு? ஃபியூச்சரை சொல்லிட்டு போறாரு. பிரசன்ட் தானப்பா முக்கியம். ஏய் கேமராமேன், மாப்பிள்ள தோணுக்கு என்னடா ஃபோக்கஸ்? மாப்பிள்ள நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். அவனை அப்படியே ஒன்னு வச்சனா நீ சாப்பிட்டுட்டு ப்ரோ, நான் அத வந்துடுறேன். சீக்கிரம் டெக்கரேஷனை முடிங்கம்மா. குயிக் குயிக் குயிக், டைம் ஆகுது. தோம் தோம் தோம். தக்கத்திமி தக்கஜுன்னு தக்கத்திமி தக்கஜுன்னு தக்கத்திமி தக்கஜுன்னு. பாவம் ப்ரோ, நீ உன் கஷ்டம் அருந்ததி சினிமால சோனு சூது கூட வரக்கூடாது ப்ரோ. டஃப் டாஸ்கியா. ரொம்ப 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 கஷ்டம். கோவிந்தா சொல்லுப்பா. கல்யாணம் நின்னு போயிடுச்சுடா. கல்யாணம் நின்னுச்சா? எதுவும் நிக்கல பாப்பா. இங்க பாரு, இந்த டைம்ல ஜோக்கெல்லாம் அடிக்காத. ரொம்ப ரொம்ப கேவலமா இல்லடா, உண்மையிலேயே கல்யாணம் நின்னு போச்சு. எதுக்கு அவங்களா கல்யாணத்தை நிறுத்துறாங்க? இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கல்யாணம் நின்னு போச்சுல, ஹாப்பி ஆயிரேன். கல்யாணம் ஒண்ணு கேன்சல் ஆகல ப்ரோ. இது வெறும் ஸ்டார்டிங் தான். நான் கன்வின்ஸ் பண்ணுவேன்ல. ஏமா கல்யாணம் கேன்சல்னு சொன்னியாமே, என்ன கலையக்கிறியா நீ? ஆமா கல்யாண பொண்ணு எங்க காணோம்? வெக்கப்படுதுன்னா இந்த பொண்ணு தான் கல்யாணம். உட்காந்துருக்கா பாரு என் தங்கம். வெளியில கல்யாண பொண்ணு தேவதைன்னு சொன்ன. அதான் பிரதர் என் ஃபீலிங் கூட. ஒரு பொண்ணு மேக்கப் எடுத்துறானா பார்க்க கன்றாவியா இருப்பா, அது நமக்கும் தெரியும். ஆனா இந்த பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டாலும் பார்க்க கன்றாவியா தான் இருக்கா. அது ஏன் தலையெழுத்து எப்படி பாக்குது பாரு. ஏதோ நான் பெருந்தன்மையோட அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா என்னையே பிடிக்கலன்னு சொல்றா. என்னமா உன் ப்ராப்ளம் தான் என்ன? கேக்குறல சொல்லு. என்ன ஜாக்கிரதை. பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்னோட வயசு என்னன்னு சொன்ன? பொண்ணு பார்க்க வந்தப்போ 25ல இருந்து 30க்குள்ள ஏதோ சொன்னேன். 10th கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் சொல்லாத. உன் பர்த் சர்டிபிகேட் வயசு சொல்லு. 38 கம்மிங்கோ, 37 கோயிங்கோ. 38 வயசான கிழவ நீ 23 வயசு அழகான பொண்ணான என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டியா? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யாரோ ஒரு அழகான பொண்ணை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்க? மாமா நீங்களா?
ஏஜ குறைச்சு சொல்லி எங்க தங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களே ஏமாத்த பாக்குறியா? அங்கிள் கூலு ஏஜ் கேப் எல்லாம் காமனு. சச்சினுக்கும் அவர் வைஃபுக்கும் 5 வருஷம் ஏஜ் கேப் இருக்கு தெரியுமா? 2 குழந்தைங்க. 2 ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். ஒரு சின்ன டவுட், 5 years கேப்ங்கிறது ஓகே, ஆனா இது ஜெனரேஷன் கேப் மாதிரி இல்ல? பெத்த அப்பம் போல பாத்து போடா. அப்போ நானு ஸ்டெப் ஃபாதர் வேற யாராவது போய் வளர்த்துக்க. நீ நடுவுல வந்து குட்டைய குழப்பாத கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கல. நீ போய் ஈவென்ட் கவனி. என்னம்மா உங்க ப்ராப்ளம் என்ன? ஏஜ் தான் ப்ராப்ளம். 6 feet இருக்கணும், ஐடி ஜாப் இருக்கணும். அதெல்லாம் முடியாது. எப்ப பேசிக்கலாம் தர முடியாது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னங்கறீங்க? கல்யாணம் கேன்சல். ஒரு நிமிஷம் இருங்க. இருடா. நீங்க என்னங்க சொல்றது? நாங்க சொல்றோம் கல்யாணம் கேன்சல். பொண்ணுக்கு வேற மாப்பிளையே கிடைக்காதோ என்ன? கல்யாணம் கேன்சல். கல்யாணம் கேன்சல். கோவிந்த், உன் கஷ்டம் அருந்ததி சினிமால சோனு சுத்து கூட வரக்கூடாதுப்பா. ரொம்ப 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 தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஏஜ் மேட்டர் சொன்னதுக்கு. பரவாயில்ல அது கடமைதான். ஏடா அவங்க கிட்ட போய் என்னத்தடா சொல்லி வச்சீங்க? ஆனா நம்ம கோவிந்த் லக்கி ஃபெலோல. டேய் அவன் எப்பறா லக்கி? அந்த பொண்ணு தானே லக்கி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன 2002 பாஸ்ட் அவுட் பேட்ச், 10 years பெஸ்ட் எம்ப்ளாய், அதை விட ஓன் ஹவுஸ் சிங்கிள் சன். அப்ப அந்த பொண்ணு தானே லக்கி 10 years பெஸ்ட் எம்ப்ளாய்னு நான் எலிவேஷன் தான் கொடுத்தேன். அது எலிவேஷன் இல்லடா, ரிவிலேஷன். ஒண்ணு போய் என் பேக்ரவுண்ட் ஸ்டோரிய உங்ககிட்ட சொன்ன பாரு. என் செருப்பால நானே அடிச்சுக்கணும். ஷூனா பெட்டரா இருக்கும் பிரதர். டேய் இது கூடவாடா பஞ்ச் போடுவீங்க? கடவுளே என்னால முடியல. நான் இங்க இருந்தேன்னா பைத்தியம் ஆயிடுவேன். தண்ணி இல்லனாலும் பரவாயில்ல, ராவா குஷ்டு நான் மாட்டே ஏறேன். கோவிந்தா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அந்த பொண்ணு உன்ன லைஃப் லாங் ஹர்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கற. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? உன்னை இன்னைக்கு ஒரு நாள் ஹர்ட் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. ஹாப்பி தானே? என்ன ப்ரோ உன் டார்ச்சர் பிலாசபி ஒண்ணும் புரியல. Hey happy, good boy. என்னாச்சு முரளி? குட்டி போட்ட பூனையாட்ட சுத்திட்டு இருக்க? மச்சான் உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சொல்றா. அது வந்து என்னன்னா, அது எப்படி இழுக்காம விஷயம் என்னன்னு சொல்லண்டா. வீட்ல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடு. ஆக்சுவலா அம்மாவோட அம்மா எப்ப வேணாலும் சாகுற நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால இப்ப அங்க அப்பா அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம சாட் ட்விஸ்ட் கொடுக்குறான். லைஃப் ஃபுல்லா நம்ம நமக்காக வாழணும் தானடா பிளான் பண்ணோம். இப்போ இது என்ன புதுசா? பாட்டிக்காக கல்யாணம், அம்மாக்காக குழந்தை, அப்பாவுக்காக குடும்பம்னு என்ன நம்ம சொல்ற? உண்மையை சொல்லணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுடா. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி சோலோவா? சொல்றது கேள்றா. சொல்றது கேள்றா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எங்க அப்பா சாக போறாரு, எங்க பாட்டி சாக போறாங்கன்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? அதை என்கிட்ட வந்து சொல்றியா நீ? அன்னைக்கு என்ன சொன்ன? தலைவன் எங்க போறானோ அவன் பின்னாடியே நாங்களும் போவோம்னு சொன்னல. அப்ப அது எல்லாமே போய் தானே? போய் தொலை. மச்சான் நான் சொல்றது ஒரு வாட்டி. உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டியே. துரோகி போடாடி. Happy, good boy. என்னடா ஸ்மார்ட் ஷெஃப், வீட்டுக்குள்ளேயே வாக்கிங்க? உனக்கும் கல்யாணம் செட் ஆயிடுச்சா என்ன? ஆமா மச்சி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே ஒரு வெச்சனா பாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன திமிராடா? ஒவ்வொருத்தரா நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கறீங்க. ஜஸ்ட் கிடிங் மச்சான். டேய் எங்கடா போற? பேக் தூக்கி அப்படியே போட்டுறலானா? நான் சும்மா ஜோக் பண்ணேன்டா, தமாஷ் பண்ண மச்சி. சும்மா தமாஷ் தான், பயப்படாத. என்னாச்சு? வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசினாங்களா? இல்ல. டேய் நீ நம்ம ஸ்லோகன்ஸ் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு மச்சான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இன்னைக்கு நைட் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி நாளை காலையில என்கிட்ட சொல்லு. சரியா? குட் நைட் மாமா. டேய் மாமா டேய். என்னடா நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? நான் இப்பதான் ஸ்லோகன் படிச்சேன்பா. வெரி குட் மச்சி. போய் பீர் ஓபன் பண்ணு. ஓகே. என்ன சைத்தோ, புக்க படிச்சியா? ஸ்லோகன்ஸ் எல்லாம் மனப்பாடமா படிச்சு வச்சியா? எங்க போய் தொலைஞ்சாங்க?
இவனும் எஸ்கேப் போயிட்டான். என்னாச்சு? ஜம்ப் அவன் இங்கதான் இருப்பான். ஜனவரியா தப்பிச்சு ஓடி இருப்பான். பா, எனக்கு தெரியவே இல்லடா. டேய், நீ அவங்கள மாதிரி சீக்ரெட் டாஸ்க் வச்சிருக்கனா என்கிட்ட சொல்லிடுறா, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுறா. சீ, அந்த முட்டா பசங்க மாதிரி நினைச்சியா மச்சான்? என்ன நீ முழுசா நம்பலாம். நான் தான் சொன்னல மாமா, லைஃப்ல உங்க கூட தான் இருப்பேன். வா வா. இவன் போக மாட்டான். டேய் சந்தீப், எங்கடா இருக்க? சாரிடா மச்சி, எனக்கும் கல்யாணம் செட் ஆயிடுச்சு. அவங்கள மாதிரி இல்லன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும்டா. அவங்களா சொல்லிட்டு போனாங்க, நீ சொல்லாம போயிட்டேடா, துரோகி. இவ்வளவு நாள் காதல் கல்யாணம் மட்டும்தான் காயப்படுத்தும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் காயப்படுத்தும்னு தெரிஞ்சிருச்சு. சோலோ லைஃப் சோ பெட்டர்ங்கிற யூனியனோட ஃபவுண்டர்னா எனக்கு நீங்க யாரும் தேவையில்லை. சேலஞ்ச். மாமா. என்னடா? அந்த 3 உதவாக்கறீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு போயிட்டானுங்க. போயிட்டானுங்களா? போட்டோம். ஆரம்பத்துல இருந்தே அந்த குண்ட மேல எனக்கு சந்தேகம் தான். அவன் தான் முதல்ல எஸ்கேப் ஆனான். என்னங்க? என்னடி? இன்னைக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? மாமா, கூட்டிட்டு போறேன்டி. முதல்ல விராட் கூட பேச விடு. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாசமா தான் போவேன்னு அவங்க பிடிவாதமா இருக்கானுங்க. கரெக்டா சொன்னீங்க மாமா, நாசமா தான் போவானுங்க. நீ ஒழுங்கா இருக்கல? எனக்கு என்ன மாமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். அப்படியே இரு. சரி மாமா, பை. டேய் விராட், சோலோ லைஃப் தான் சோ பெட்டர். Cheers. Come on. Look at there. Hey, happy. அட படுபாவி, உனக்கு கூட பேர் கேக்குதா? Hey, come on. ஏய், போடா. இங்க பாருங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், நீங்களும் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. காலி பேக்கா? என்ன ப்ரோ, இப்பெல்லாம் உங்களை சரியா பார்க்கவே முடியல. உனக்கு வயசாயிடுச்சுல, கன்ஃபியூஸ். கேப்ல டைமிங் ஜோக்கு ஈஸி. அந்த குண்டு பசங்க போனதுக்கு அப்புறமா உங்க சேட்டை குறைஞ்சிருச்சு, கரண்ட் பில்லு வாட்டர் பில்லாம் கூட குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி தானே? Story, the saw is coming from Kashmir. சின்ன வயசுல கொடுத்ததுங்க அது. அட டேய், நம்ம மூர்த்தியன் இன்டர்வியூடா? எனக்கு இருந்ததே. எதனால சரியில்லை? ஏன்னு தெரியலங்க. சொந்த வீடு கட்டணும், ஏதாவது ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடுச்சு. அது இப்ப இல்ல. என் வீட்ல பீரோ இல்ல, எதுவும் இல்ல, திருட வந்தாலும் எதுவுமே இல்ல. மொத்தம் காலியா தான். ஃப்ரீயா இருக்க, ஹாப்பியா இருக்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கணும். மூர்த்தி அண்ணா, என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்தந்த வயசுல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணுங்க. இயற்கை நீதியை கடைபிடிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கணும், இயற்கை நீதியா? பெத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் கல்யாணம் பண்ணிக்காம நீ முதல்ல வாய் மூடுடா. தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்காம நேரத்தை வீணாக்கிட்டேன்னு இப்ப வருத்தப்படுறேன். மூர்த்தி அண்ணா, கல்யாணம் பண்ணிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உண்மையிலே நீங்க தானா? இந்த வயசுல வீட்டு மாடியில நான் படுத்துக்கிட்டே விட்டத்தை பார்க்கும்போது 2 பறவை ஜோடியா பறக்குது. பறவையா? மாதிரி 2 ஆடு, 2 மாடு, ஒரு சேவல், ஒரு கோழி, இப்படி எல்லாமே ஜோடியா தான் சுத்துதுங்க. அது எனக்குள்ள பொறாமையை ஏற்படுத்துது. என்னமோ கதையெல்லாம் விடுறீங்க. வருங்கால சந்ததியருக்கு, இப்ப உள்ள சந்ததியருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பான இளைஞர்களை எதையோ சாதிக்கணும், எதையோ சம்பாதிக்கணும்னு நினைச்சு கல்யாணமே செஞ்சுக்காம தனிக்கட்டியா வாடாதீங்க.
டைம்க்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, ஹாப்பியா இருங்க, குழந்தைகளை பெத்துக்கங்க. சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். இதான் நான் சொல்ல விரும்புறேன். ஆல் தி பெஸ்டா? ஒருவேளை நானும் கல்யாணம் பண்ணிப்பேனோ? மூர்த்தி என்ன எதுக்காக அப்படி பேசினாரு? பொதுவா அந்த மாதிரி பேச மாட்டாரு. எங்கேயோ கால்குலேஷன் மிஸ் ஆயிருக்கு. 2 பறவை, 2 மாடு, 2 ஆடு எல்லாம். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். கல்யாணம் பண்ணிக்க பிரதர். மூர்த்தி என்ன காஃபி சாப்பிடுங்க பிரதர். இங்க இருக்கக்கூடாது, கிளம்பிடலாம். 2 பறவைங்க. ஐயோ, 2 மாடுங்க. என்ன எல்லா இடத்துலயும் 2 இருக்கு? இல்ல, இங்க இருக்க கூடாது. நான் கிளம்பிடுறேன். ஐயோ, ஓ, கமான் விராட் கோலி, கமான். எஸ் எஸ் மச்சி, சூப்பர்ல. விராட், நீ சிங்கிள் மேன் ஷோடா. சூப்பர் ராணி. ஏ ஹாப்பி, ஏ ஹாப்பி, எங்கடா போன? தம்பி நல்லா இருக்கியாப்பா? இன்னைக்கு பண்டிகைல இந்த சாப்பிடு. இல்ல வேண்டாங்க, நான் உன் பாட்டி மாதிரிப்பா. சாப்பிடு. டேய், உன்னை கேட்க மாட்டேன்டா. ஜோரண்டா. ஒயிட் ஹேர் வந்துருச்சு. ஹலோ அங்கிள், ஸ்கூல் போகணும். டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? யாரு? சொல்லுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் அங்கிள் மானத்தை வாங்குறானே. அங்கிள். டேய் கண்ணா, யார் அங்கிள்? என்னதான் அங்கிள்னு கூப்பிட்டியா? அண்ணன் கூப்பிடுறா, அண்ணன் கூப்பிடுறா, அண்ணன் கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு. டிராப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். அண்ணா அங்கிள் கூப்பிட்ட பிதிக்கி விட்டுருவேன். படா அங்கிள். அங்கிள் முட்டை போண்டா. பை பை அங்கிள். டாடா அங்கிள். மம்மி, அங்கிள் இஸ் பீட்டிங் மீ. மாமா என்ன இங்க நிக்கிறாரு? ஊருக்கு வந்துட்டு போன் கூட பண்ணல. மாமா இருங்க, வரேன். விராட் வாடா. ஹைதராபாத்க்கு எப்போ வந்தீங்க மாமா? மோகனை பார்த்து பேசலான்னு காலையில தான்டா வந்தேன். காலையில வந்துட்டு இன்னும் எனக்கு போன் பண்ணலனா மாமா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க போல. மாறலாம் இல்லடா, மறந்துட்டேன். அத்தா கூட சண்டை போட்டிருப்பீங்க, அதான் மறந்துட்டீங்க. உங்க அத்தை போய் 4 நாள் ஆச்சுடா. மாமா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா இல்லடா. அவ என் கூட இருந்தப்போ எங்க போயிட போறான்னு பெரிய இவன் மாதிரி சட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவ போனதுக்கு அப்புறம் தான் அவ அருமை தெரியுது. இனிமே நான் யார் கூட சண்டை போடுவேன்? வீட்டுக்கு போனா பேசுறதுக்கு கூட யாருமே இல்லடா. எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி அவளை என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா உன் அத்தை போனதுக்கு அப்புறம் தாண்டா புரியுது என் அம்மா தனக்கு பதிலா இன்னொருத்தைய விட்டுட்டு போயிருக்கான்னு. அவளை தவிர இந்த உலகமே நமக்கு சொந்தங்கிற ஃபீலிங்ல நான் இருந்தேன். ஆனா அவன் நான் தான் உலகம் நினைச்சிட்டு இருந்தான். அவன் அத்தை என் மேல காட்டின அன்போ சரியா புரிஞ்சுக்க கூட முடியாத ஒரு குருடனா தாண்டா நான் இருந்திருக்கேன். இந்த பொம்பளைங்க ரொம்ப தெளிவான ஆளுக்குடா. நம்ம தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சிருவாங்க. அவங்க இல்லாதப்போ அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு புரிய வச்சிருவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. கண்ணா, நீ சோலோ லைஃப் தான் சோ பெட்டர்னு சொல்றப்பெல்லாம் நானும் என்கரேஜ் பண்ணேன்டா. சாரிடா, அது கரெக்ட் இல்லடா. ஏன்னா சில நேரத்துல நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு 2 கைகள் மட்டுமே பார்த்தாது. கொஞ்சம் யோசி. ஹலோ அம்மா. சொல்லுடா. சுதாத்தை இறந்து போன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லணும் தான் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணேன். நீ போனை கட் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னு வேணு மாமா சொன்னாரு. அதான் சொல்லல. சரிம்மா, வச்சிடறேன். ஹலோ மச்சான். டேய் விராட், சொல்லுமாமா. டேய், இந்த வீக்கெண்ட் அர்ஜென்ட்டா என் வீட்டுக்கு வாங்கடா. டேய், நீ எப்போ கூப்பிடுவோன்னு வெயிட் பண்றோம்டா. கன்ஃபார்மா வந்துருவோம் மச்சான். சொல்றா. இவ்வளவு நாளுக்கு அப்புறமா எங்க மேல இருந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு நீ கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஹாப்பி. சரி போய் விளையாட போ. எல்லாரும் என்னடா பண்றீங்க? வேற என்ன செய்ய போறேன்? எங்க ஊர்ல இருக்கிற நகை கடையை நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் என்னையும் என் பையனையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் நல்லா இருக்குடா. நான் இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து நீ உன் மாமா போட்டு கொடுத்த வேலையை பத்தி சொல்றியா? ஒண்ணு இல்லடா, பொதுவா செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவன் கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டான். மத்தவங்களை அசிங்கப்படுத்துற காம்படிஷன் வச்சா நீ தான்டா ஃபர்ஸ்ட் வருவ. உண்மைதானடா. நீடா அயோனா ஃபேஷன் போட்டோ ஸ்டுடியோ மச்சான். அதான் அரையும் குறையமா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். டேய், அரையும் குறையமா இல்ல, ஃபேஷன் போட்டோகிராஃபி. வாயம்ரா மச்சான். உன் சொந்த ஈவென்ட் கம்பெனி என்னாச்சு? செட் ஆயிடுச்சுடா. அப்புறம் என்னடா இவ்வளவு டல்லா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேணு மாமாவை பார்த்தேன்டா. சுதாத்தை தவறி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாரு. என் மேல உயிரே வச்சிருந்தவரை அவர் கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல மறுத்திருக்காருன்னா நான் எவ்வளவு தள்ளி நின்று வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடா. என் அம்மாவும் அப்பாவும் என் விஷயத்துல எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ புரியுதுடா. ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். லைஃப்ல என்ன பெருசா ஆயிட போகுது, டைம் இருக்கு, பலம் இருக்கு, தனியா வாழ்றதுல தான் சந்தோஷம்னு வாழ்ந்துடுறோம். நான் கூட அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஜென்ரலா லைஃப டீனேஜ், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ்னு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு ஏஜ் இருக்குடா. அது 29ல இருந்து 30க்கு ஷிஃப்ட் ஆகுற ஏஜ். அப்பதான் வழுக்க, தொப்பை, நரமுடி எல்லாமே வரும். பிசிக்கலாவே ஒருத்தருக்குள்ள இவ்ளோ சேஞ்சஸ் இருக்குன்னா மென்டலா எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்டா. அது வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க லைஃபை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்ல மச்சான், அந்த டைம்ல சேச்சா நான் உங்களை தப்பா சொல்லடா. நான் ஜஸ்ட் கேஷுவலா சொன்னேன், அவ்வளவுதான். நான் நம்பின பிலாசபி பேப்பர்ல படிக்கிறதுக்கோ, ஸ்டேஜ்ல பேசுறதுக்கோ, சோஷியல் மீடியால மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ கரெக்டா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது
ரொம்ப கஷ்டம்டா. அதனாலதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சே, இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அவ்வளவுதானே? எங்க கிட்ட விட நாங்க பாத்துக்கிறோம். கிளாஸ்ல அவ்வளவு பொண்ணுங்க இருந்துங்க, ஒருத்தி கூடவா ஃப்ரீயா இல்ல? பிரியங்கா எப்படி இருக்க? மேட்ரு சொல்லு. அது நம்ம விராட் இருக்கான்ல, எங்க எனர்ஜெட்டிக், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணான். நீ என்ன சொல்ற? அவனை பத்தி என்கிட்ட சொல்லாத, கொன்றுவான் உன்னை. என் லவ் ஸ்டோரியிலேயே வில்லன்டா அவன். எங்கடா இருக்கான்? லொகேஷன் ஷேர் பண்ணு. என் போன்ல வாட்ஸ்அப்ல. பை. ஹலோ சுரஜனா, நம்ம விராட் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். நீ அதுக்கு என்ன சொல்ற? இப்பவே எனக்கு 4 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுடா. விராட்டுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. 5ஆவதாவா? எதுக்குடா கண்டவளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மச்சான், உனக்கு கரெக்டான ஜோடி யாரு தெரியுமாடா? ராஷி. ராசி தான் உனக்கு கரெக்டான ஜோடி. காலேஜ்ல உனக்கு எவ்வளவு அழகாவ ப்ரப்போஸ் பண்ணா. உனக்கு அந்த அளவுக்கு என் மேல மூட் இருக்கிறதுனால, அதான் உன் பாஷையில சொல்லணும்னா லவ். என் ஃப்ரெண்டோட ஃபிளாட் அட்ரஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பியூட்டிஃபுல் மெமரிஸை கிரியேட் பண்ணலாம். போலாமா? டேய், நான் சொன்ன டயலாக் மட்டும் அவன் மறக்காம வச்சிருந்தா எனக்கு சங்கு உதிருவா. சுமாரா படையப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் தலைவர் எத்தனை தடவை அவமானப்படுத்தினாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இருந்தால இவ்வளவு அதே மாதிரி தான். எல்லாம் ஒரே ரகம் தான். நம்புடா, நம்பிக்கைதான் எல்லாமே. சரி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, கண்டிப்பா அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. டேய், கிடைச்சதா? ஐடி கிடைச்சிருச்சு. மச்சி, ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு போட்டுருக்கா? இன்னும் சிங்கிள்ல வச்சா? ஏய், நான் சொன்னேன்லடா, அவ உனக்கு தான் எழுதி இருக்கு. சில நேரத்துல பாக்கெட்ல சாவி வச்சுட்டு ஊர்லாம் தேடிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி தான்டா இது. டேய், எதுக்காக யோசிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கா? அவ உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் வாடா. டேய், இன்ஜின் ஆன்லயே வைங்க. செட் ஆச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுறேன். வாடா. நீங்க விராட் சார் தானே? நீங்க விராட் சார் தானே? நீங்க விராட் சாரே தான். ஐயா, விராட் சார் வந்துட்டாரு. விராட் சார் வந்துட்டாரு. பாத்தியா, இந்த தோட்டக்காரனுக்கு கூட நீ யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்கிள் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? Hey Virat, what a surprise, man. Come in. Great to see you. That's good. Come in. Love you, da. You know what? Rashi unna patti ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிருக்கான். By the way, would you like to have tea, coffee or something? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அங்கிள். அது ராஷி கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். Yeah, sure. Why not? Why not? Yeah. 1 second, Rakanna, அத குடு. Hey, Rashi, you have a pleasant surprise. Talk to him. Hey, Virat. Oh. Hi. Hi, Rashi. Surprise, man. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க? நாங்க இருந்திருந்தனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. சரி சொல்லு. எப்படி இருக்க? Tell me. Any good news? What's happening? Are you getting married? Oh, sorry. நான் மறந்துட்டேன். The great legend, solo life is so better leader, Virat. நீ கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்ல. ஆக்சுவலி ராஷி, எனக்கு கல்யாணத்தை பத்தின ஒப்பீனியன் மாறிடுச்சு. என்ன சொல்ற? அது கல்யாணத்தை பத்தி தொல்லை பண்ணாதடா. ஒரு நிமிஷம் இரு. சார், அவங்க அம்மாட்ட பேசணும்ன்றால கூட்டிட்டு போங்க சார். ஆக்சுவலி இவன் ராஷியோட பையன். இன்ஜினியரிங் அப்புறம் மேரேஜ் பண்ணோம். லாஸ்ட் வீக் தான் பிசினஸ் வேலையா யூகேக்கு போனான். தலைவர் ரம்யா கிருஷ்ணன் ரூம் வெயிட்டிங். இன்னொன்னு சொன்னானே, பாக்கெட்லயே சாவினா. அது பாக்கெட்ல ஓட்ட இருக்கும், கீழே விழுந்துரும். அதனாலதான் அந்த மாதிரி. அப்படியே ஒண்ணு வெச்சா ஆளப்பா. போனா போட்டு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு மச்சி. ஆட்னது போதும். வா வா, ஓரா பண்ணிக்கிட்டு. அவனுங்களை நம்புறதை விட நானே ட்ரை பண்றது பெட்டர். ஓகே, ரைட். சென்டிங். எஸ்.
நாட் இன்ட்ரெஸ்டடா? அதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. சந்தோஷம். டஃப் தான். ஹே, இந்த ப்ரொஃபைல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவங்க இல்ல. மேடம், இவங்க எதுக்கு இப்ப வெக்கப்படுறாங்க? அதுக்கா இருக்காது. போச்சுரா, என்ன சிரிக்கிறாங்க? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறா. கடவுளே என்ன காப்பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா. மேடம், நீங்க மேடம், யூ சென்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் மை ப்ரொஃபைல் மேட்ரிமோனி சைட்ஸ் பை மிஸ்டேக், நோ? இல்ல விராட், நீ எனக்கு வேணும்னு தான் இன்ட்ரெஸ்டட்னு அனுப்புன. தமிழ்? நான் தமிழ் கூட கத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குங்க? நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? மேரேஜ் மேல இருந்த உன்னோட ஒப்பீனியன் மாறிடுச்சாமே. ஆமா, அதுக்கு மேரேஜ் மேல எனக்கு ஒப்பீனியன் மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என் வீட்டாளுங்க உன் வீட்டாளு கூட பேசுவாங்க. ஓகே, எதை பத்திங்க? நம்ம 2 பேரோட கல்யாணம் பத்தி. கல்யாணமா? ஆமா. உங்களையா? வயசை வச்சு பார்த்தா நீங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டிருக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களேங்க. வாட் ஆர் யூ டாக்கிங் விராட்? உனக்கு இப்ப முடியெல்லாம் ஒயிட் ஆகுதுல்ல? இந்த ஒரு வெள்ளை முடி உங்க கூட்டத்தோட எப்படிங்க மேட்ச் ஆகும்? அப்படி இல்ல விராட், கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். என்ன மேடம், என்ன யோசிக்க சொல்றீங்க? டேய், நீ கலாய்ச்சி விட்ட பொண்ணுங்களா உனக்கு நல்ல சாபம் விட்டுருக்காங்கடா. நைஸ் ஹேப்பன். நல்ல வேணும் உனக்கு. மேடம், நீங்க ஃபீல் ஆகாதீங்க மேடம், நீங்க ஃபீல் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு சூப்பர் மேட்ச் செட் பண்றேன் மேடம். சூப்பர் மேட்சா? என் வாழ்க்கையை காலி பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வரேன் மேடம். என்ன உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க மேடம். உங்களுக்கு சூப்பர் மேட்ச் ஃபிக்ஸ் பண்றேன். சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். பை மேடம். ब्रो सलाम राखी भाई, मेरा शादी हो रहा भाई, तुम भी आना भाई. सलाम राखी भाई. என்னப்பா கோவிந்தப்பா, என்ன கோலம் இது? கல்யாணம் ஃபிக்ஸ் பா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ப்ரோ, ஏன் கல்யாணத்துக்கு நீங்க வரணும் ப்ரோ. எனக்கு இப்ப மூட் இல்ல கோவிந்த். ஏன் கல்யாணத்துக்கு உனக்கு எதுக்கே மூடு? ஓ, உனக்கு அப்படி கனெக்ட் ஆயிடுச்சா? எனக்கு டைம் இல்ல கோவிந்த், நீ போயிட்டு வாயேன். ஃப்ரீ டைம் உருவாக்கிட்டு கல்யாணத்துக்கு வரணும் ப்ரோ. எதுக்கு தெரியுமா? என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணத பார்த்த இந்த பெரிய கண்ணுங்க ஒரு சூப்பர் ஃபிகரை கல்யாணம் பண்ணிக்கிறத கூட பார்க்கணும்ல. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்கு இந்த வெஞ்சன்ஸ் பிளாக் எல்லாம்? நீ போய் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்க போ. ப்ரோ, நீ வரணும், என் கல்யாணத்தை பார்க்கணும். நான் என்ன லாஸ்ட் டைம் மாதிரி கல்யாணத்துக்கு வந்து பூஜாரி மாதிரி வேலை செய்ய சொன்னா? இல்ல, கல்யாணத்துக்கு வந்து கெஸ்டா உட்காருன்னு சொல்றேன். அது கூட ப்ராப்ளமா? நீ வரணும், கல்யாணத்தை பார்க்கணும். நீ வரணும், கல்யாணத்தை பார்க்கணும். நீ வரணும், சொல்லாம இருக்க முடியல. நீ சரியான லொல்லு தான். சரி, நீ போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சலாம் ராக்கி பாய், தூ நீச்சே ஆனா பாய், நான் வெயிட்டிங் கர்த்து பாய். எனக்கு முதல் ராத்திரி பாய், நான் ரொம்ப ஹாப்பி பாய், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாய். சீக்கிரம் வாப்பா, கல்யாணத்துக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுங்க. பாருமா, நான் இப்பவே சொல்லிட்டேன், கல்யாணத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு டார்ச்சர் பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உன் புருஷன் எங்கன்னு போய் பாரு, எங்கயாவது குடிச்சிட்டு மாட்டே இருக்க போறான். என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? ஏய், என்ன இது? காயப்பட்ட சிங்கத்தோடைய கர்ஜனை எப்படி இருக்கு ப்ரோ? ஆமா, எதுக்கு பஸ் தேவை ப்ரோ? கல்யாணம் வைசாக் பக்கத்துல வில்லேஜ்ல, லொகேஷன் ரொம்ப 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 கிராண்ட். அது ஏதோ பக்கத்து தெருவுல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது, நீ போயிட்டு வா.
ப்ரோ என்னையா நீ வராம போன இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. இது என்னுடைய சாபம். ஏன் சாபம் விடுற? போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் போடா. ப்ரோ இன்னும் என்னடா? சீக்கிரம் மாமா, சீக்கிரம் வண்டியில ஏறு. இப்படி ஹீரோயின் மாதிரி இடுப்பாட்டிக்கிட்டு போனா என் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். 60ஆம் கல்யாணத்துக்கு தான் வருவா. சீக்கிரம் போமா. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. யோ புரோகிதரே, அடுத்து கணபதி பூஜை தானே? ஆமா தம்பி, எல்லாம் எனக்கு தெரியும். ஹலோ, 2 மந்திரத்தை நீ மிஸ் பண்ணிட்ட. சீனிவாச கல்யாணத்தை 3 தடவை பாத்திருக்கேன். மந்திரத்தை மிஸ் பண்ணிட்டாரு தெரியுமா? ஒழுங்கா சொல்லியா? நிறுத்து ப்ரோ. கணபதி பூஜையை பார்க்கணும்ல, அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாரு நீ சொல்லு. தம்பி, நீங்க எந்த ஊரு? நான் வைசாக் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். என் அண்ணன் பொண்ணுக்கு கூட கல்யாணத்துக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் சார். உங்க நம்பர் கொடுங்க சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். சரி. மணப்பெண்ண கூட்டுவாங்க. ஆமா கூட்டுவாங்க சீக்கிரம். ப்ரோ அங்க இல்ல, இங்க பாரு. பொண்ணு டக்கரா இருப்பா. ஏன்டா இப்படி சாவடிக்கிற? வா. உங்க நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்திருக்கேன். சரி. முகூர்த்தத்துக்கு நாடியா எண்டே இருக்க மாங்கலத்தை கட்டுப்பா. ஃபைனலி குடுங்க. கரையை தூக்க மாட்டீங்களா? அடடா, இப்படி நின்னா ப்ரோக்கு தெரியாது. அவனுக்கு தெரியற மாதிரி கட்டணும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எனக்கு இது பழக்கம் தான். முதல்ல கட்டிடுறேன். நீரு ஏன் அப்பா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உன்னை கேட்டுதான் எல்லா ஏற்பாடும் செஞ்சேன். இப்ப முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் எனக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்தது, இப்பதான் வந்துச்சு. என்ன அது? நான் லவ் பண்றேன். இந்த லவ் கிவ்னு எல்லாம் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? இப்ப வந்து சொன்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் தாலி கட்டிட்டாங்க. அப்பா நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் லவ் பண்றேன். யோ புரோகிதரே, இத புடிச்சுக்க. இன்னும் கல்யாணம் நிக்கல, ஓடிடாத. என்ன நீ லவ் பண்றங்கற? யார லவ் பண்ற? யாருன்னு கேக்குறல, சொல்லு. யாருன்னு சொல்லி தொலையேன். தம்பி, கல்யாண பொண்ணு உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன். அட என்ன எங்க சொல்ல போறாங்க? உன்னதான்ப்பா. அங்க பாரு. நீ வரணும், என் கல்யாணத்தை பார்க்கணும். நீ வரணும், என் கல்யாணத்தை பார்க்கணும். நான் அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தீம் தோம் தோம் தீம் தோம் தோம் தீம் தீம் தனனா தீம் தோம் தோம் மனதிற்குள் புயல் வீசியதே தீம் தீம் தனனா தீம் தோம் தோம் தீம் தோம் தோம். என்னமா இதெல்லாம்? அப்பா நான் சொல்றது புரியலையா? அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அமிர்தா. அம்மா நீ நடுவுல பேசாத, உனக்கு எதுவும் தெரியாது. ஏன் முடிவு தான். நம்ம கோவிந்த் கல்யாணத்துக்கு வந்தல, அது மறுபடியும் கேன்சல் ஆயிடுச்சுடா. அந்த கல்யாண பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாடா. என்ன காமிச்சு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. உன்கிட்ட ஏன்டா போய் சொல்ல போறேன்? அந்த கோவிந்தோட ஃபேஸ பார்க்கணும். கால் யூ பேக். என்ன ப்ரோ இப்படி பண்ற? நான் என்ன பண்ண ப்ரோ? நீ தானே சலாம் ராக்கி பாய் மேரா ஷாதி ஹோ ரா பாய் து ஜரூர் ஆனா பாய். என் கல்யாணத்துக்கு வரணும், நீ பார்க்கணும். என் கல்யாணத்துக்கு வரணும், நீ பார்க்கணும் அப்படின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சல. அந்த பொண்ணு எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? KGF கூடவே WWF ஹைதராபாத்துக்கு வா. என் அம்மாட்ட சொல்லி 15,000 ரூபாய் ரெண்ட் ஏத்துறனா இல்லையா பார். இது எந்த மாதிரியான வெரைட்டி வார்னிங்டா? முதல்ல கிளம்புற. கல்யாணத்துக்கு வந்தா gift கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி கல்யாணம் பண்ண தூக்க கூடாது. டேய், நீ எனக்கு ரிட்டர்ன் gift கொடுத்தா நான் என்னடா பண்ண முடியும்? முதல் தடவை உன்கிட்ட பேசும்போதே நினைச்சேன் சரியான ஃப்ராட் ராணி. டேய் கோவிந்தா, கோவிந்தா. இனிமே இந்த பேனர் எதுக்கு? டேய், என்னாலதான் உனக்கு கல்யாணம் செட் ஆச்சு. காலத்துக்கு நீ கடமைப்பட்டிருக்க. ஏறு ஏறு ஏறு, பஸ் ஏறு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வைக்கிற உனக்கு ஆப்பு. தம்பி,
ஐயா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. இதோ வரேங்க. வணக்கம். பாப்பா உட்கார் உட்கார் உட்கார். ஊருக்காரங்கெல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அர்ச்சதை போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. இப்போ என்னோட கௌரவத்தை விட என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்ய பார்த்தனேன்னு என் ஆழ் மனசுல குற்ற உணர்வு குத்துதுப்பா. உன்னை காட்டி காதலிக்கிறேன்னு சொன்ன போது ஆரம்பத்துல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் எல்லா விஷயமும் நாம நினைச்சபடியே நடந்துட்டா கடவுள்னு ஒருத்தன் எதுக்காக இருக்கான்? என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைங்க. உங்க பொண்ணு என்ன காமிச்சு கல்யாணம் பண்ணிட்டா இவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்கல்ல, அது டெஸ்டினி சார். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி முகூர்த்த தேதியை குறிக்க சொல்லிடுறேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க பொண்ணு கிட்ட தனியா பேசலாமா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? போய் பேசு. போ போ. தேங்க்ஸ். வரேன். கிருஷ்ணண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் எடுங்க அத. ஹாய்ங்க. எங்க நேத்து ராத்திரில இருந்தே எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியலங்க. நீங்க என்ன பார்த்த உடனே என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிப்பேன்னு சொல்றீங்க. என்னமோ நான் யாரு என்னன்னு கூட தெரியாம. சார் உங்களை எனக்கு தெரியாம போறது என்ன சார்? சாரா? நீங்க எனக்கு கண் கண்ட தெய்வம் சார். என்ன சொன்னீங்க? வணங்குற தெய்வமா? நானா? ஹவ்? உங்களுக்கு என்னோட கதை தெரியணும்னா நீங்க என் கதைக்குள்ள வரணும் சார். என் 10th சம்மர் ஹாலிடேஸ்ல நான் என் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். Wow, love is such a great feeling, la. ஏய், ராகுல் அண்ணா வந்திருக்கான் பாரு. எப்ப வந்து ராகுல்? எங்க அண்ணன் ராகுல் லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கடவுளே, லவ்ங்கிறது சினிமால காமிக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. 12th படிக்கும் போது எங்க சிரிஷா மேடம் எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ. சிரிச்சாலும் தப்பு அழுதாலும் தப்புன்னு திட்டிகிட்டே இருப்பானா. அப்ப இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது. ஐயோ கடவுளே, கல்யாணங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம் இல்ல போல இருக்கே. காதல் கல்யாணம் அவசியமானு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு குரல் என் காதல ஒலிச்சுது. இந்த காதல் கல்யாணத்தை எல்லாம் மொத்தமா ஒதுக்கி தரணும். வீட்டுல காய்கறி வெட்ட சொன்னாலே நம்ம காண்டாவோம். ஆனா அப்படிப்பட்டவங்க லவ்ல ஃபெயிலியர் ஆனா என்ன பண்றாங்க? கத்தி எடுத்து கைய மட்டும் வெட்டிக்கிறாங்க. எதுக்குங்க இவ்ளோ டார்ச்சர்? அதனாலதான் சொல்றேன், காதல் கல்யாணத்தை நாம ஒதுக்கி வைப்போம். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் மாதிரி நீங்க எனக்கு தெய்வம் சார். நீங்க எழுதின ஒவ்வொரு ஸ்லோகனும் என் வாழ்க்கையே மாத்திருச்சு சார். மேல சொல்லுங்க சார். உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் காதல்லாம் பிடிக்காது, கல்யாணத்துக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களை ஒத்துக்க வைக்கணும்னா கடவுளாலேயே முடியாது. எங்க அப்பாவால எப்படி சார் முடியும்? சோ அதனாலதான் உங்களை காமிச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு ஸ்கெட்ச் போட்டேன். எஸ்கேப் மொத்தமா. அப்போ என் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்தீங்க. இப்ப மறுபடியும் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டி இருக்கீங்க. நீங்க சூப்பர் சார். என்ன சேவ் பண்ணதான் நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க சார். உங்க நம்பர் கொடுங்க. 988 56 03 64 சார். வைசாக் வந்தோடனே கால் பண்றேன் சார். பை சார். தேங்க்யூ சார். மா, என்ன பாக்குற? வீட்டுக்கு வாடான்னா ஒரு தடவை கூட நீ வந்ததில்ல. அப்படிப்பட்டவன் தானா வந்திருக்க. மழை வரணும்ல, அதான் பார்த்தேன். ஓவரா பண்ணாதீங்க, உள்ள போலாம் வாங்க. டேய், என்னடா சடனா வந்திருக்க?
ஏதாவது வேலையா வந்திருக்கியா? ஃப்ரெண்டோட கல்யாணம், அதான் வந்தேன். முதல்ல வெளிய துணி ஏதாவது காய போட்டிருந்தீங்கன்னா போய் எடுத்துட்டு வந்துரு. மழை வந்துட போகுது. போ. உன் பிலாசபிக்கு ஒத்து போற ஒரு பொண்ணு மறுபடியும் வாழ்க்கையில வந்திருக்கா. ஆனா உன்னை வச்சே கல்யாணத்துல இருந்தே எஸ்கேப் ஆயிருக்கா. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. அது சரி, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்னையா வெக்கலாம் புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ, யாரு? நான் தான் சார், அமிர்தா. சொல்லுங்க சொல்லுங்க. நானும் வைசாக் வந்துட்டேன். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நாங்க எல்லாரும் வெளிய போறோம். நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா? நான் ஃப்ரீயா தாங்க இருக்கேன், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார், பை. ஜாக்கிரதை. ஏங்க, நாம இப்ப எங்க போறோம்? பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தான். ரீசெண்டா புயல் அடிச்சது இல்ல, அங்க இருக்கிற மீனவர்களோட வலையெல்லாம் காத்துல அடிச்சிட்டு போயிருச்சு. நாங்க எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் வலைய வாங்கி அதான் குடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம். நைஸ். இப்போ நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ்லயே ஜூனியர் லெக்சரரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஓ, வெரி நைஸ். நம்ம காலேஜ்லயேவா? எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்க சார். நான் கல்யாணத்துக்கு வந்ததுனால என்ன காமிச்சு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. நான் வராம இருந்திருந்தா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் சார். என்ன? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கூட போயிருப்பேன். ரூம்ல இருந்து 10 நிமிஷத்துல வெளில வந்து அந்த கோவிந்துக்கு சம்சார பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். கோவிந்தா கரெக்ட் தானே சார்? மைண்ட் ப்ளோயிங் பிளான்ங்க, மைண்ட் ப்ளோயிங். நன்றிமா, நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். என்னடா இது? தோடா ராவணனோட லங்கையில ராவணிக்க தெரியாம டிஸ்ட்ரிபியூஷனா? என் வலையும் புயல்லாம் நட்டுக்குச்சே. எனக்கு ஒரு 10 வாங்கி கொடு. 10? ராவணனுக்கு 10 தலை இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் எனக்கு 10 வாங்கி கொடு. யாருண்ணா? இந்த ஊருக்கு பிடிச்ச சனையனவன். எங்கேயாவது நல்லது நடந்துச்சுன்னா தாங்கிக்க மாட்டான். சுனாமியில அடிச்சிட்டு போக வேண்டியவன் உயிரோட இருக்கான். இது வேலைக்காக தள்ளு வாங்கடா, போங்கடா. லேடிஸ்ரா, லேடிஸ். யாரா நீ? யாரா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னென்ன? நானும் அப்பால இருந்து பாக்குறேன். ராவணங்கிற, லங்கங்கிற, புராணத்துல நல்ல கிரிப் இருக்குது போல இருக்குது. ராவணன்னா இங்க லைக்கிங்டா. ஒரு சின்ன டிராமா இருக்குது, நடிக்கிறியா நீ? என்ன டிராமா? சப்போஸ் நீ இந்த லங்கையோட ராவணனாவே இருந்துக்கோ. இது சீதையோட குடில்னு வச்சுக்கோ. நீ ராவணனா வந்து சீதைய தூக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. 10 வேலை என்ன, எல்லா வேலையும் நீயே எடுத்துக்கோ. சரி, சீதை எங்கப்பா? இவதான் சீதை. நீ தூக்கிட்டு போன நம்ம சீதை அப்படியே பாத்துனுக்குற. உள்ள போய் குந்துமா போ. உள்ள போங்கிற. புராணம் இல்லைன்ன, ஒரு முறை வேணும்ல. சீதைய தூக்கிட்டு போகணும்னா லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டி ஆகணும்ல. லக்ஷ்மணா, ஓ லக்ஷ்மணா, பெயிண்ட் எடுத்துன்னு வந்து கோட்டை போடுறா. தோ வந்துட்டேனே, தோ வந்துட்டேன். போடுதானே? போடு போடு போடு. போடுறேன். கோடு போட்டாச்சுனே. அது என்ன உண்மையிலே லட்சுமணன் ரகையா? போய் தூக்கினாங்கடா, போங்கடா. எங்க நான் ஓடுறீங்க? லக்ஷ்மண ரேகையை தாண்டணுமா? அவ்வளவு ஈஸியா அது? கோட்டை தாண்டணுமா உனக்கு? கோட்டை தாண்டணுமா? அவ்வளவு தைரியம் தாண்டா. லக்ஷ்மண போட்ட கோடு இல்ல, சின்ன ஷாக் இருக்கும், அதனால ஜாக்கிரதை. ராவணன் கூட்டம் இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப ராவணனே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்க வேண்டிய நேரம். வா, வந்து நீ யாருன்னு காட்டு. வரண்டா, ராவணனே இப்ப வராண்டா. என்ன புஷ்னு ஆயிடுச்சு? இதான் லட்சுமண ரேகை வரைக்கும் கரெக்ட் தான் தம்பி. ஆனா நம்ம டிராமா ஏதோ தப்பா போற மாதிரில. என்ன தப்புன்னு? சீதை கோட்டை தாண்டி வந்தாதான் ராவணன் தூக்கின்னு போவான். ராவண கோட்டை தாண்டி போய் தூக்க மாட்டான்ல. கரெக்ட் தானே? செம்ம லாஜிக்கா புடிச்ச நீ. கரெக்ட்.
அம்மா சீதா, நீ அந்த கோட்டை தாண்டி வெளியே போமா. அட நான் சொல்றேன்ல, நீ வெளியே போமா. வா 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 வா. சீத கோட்டை தாண்டிட்டாரோய். தம்பி தம்பி என்ன பண்ற நீ? ராமன் இல்லாத நேரத்துல சீதையை தூக்கின்னு போறது ஈஸி. ஆனா ராமன் கூடவே இருக்கும் போது எவனாவது சீதையை தூக்க நினைச்சா அவனுக்கு என்ன ஆகும்னு உலகத்துக்கு தெரியணும்ல. அதுதான் இது. வாடா ராவணா. இவன் ராவணன்னா நீங்களா இவனுக்கு எடுப்பா. நீங்க எல்லாரையும் இப்படி இல்லடா, இது ஒரு லங்க. நீ ராவணன் நீ எல்லாரும் தோலையும் உரிக்கிறேன். ராவணன் ராவணன் ஆளுங்க சம்மடி அடிச்சிட்டானா அவன். ராமன் குடிசையில இருக்கும் போது சீதையை தூக்க கூடாதுடா தம்பி. வண்டி எடுங்கடா. தாத்தா இந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உண்மையிலேயே சீதை பக்கத்துல இன்னைக்கு ராமன் இருந்திருந்தா சீதைக்கு அவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதோன்னு தோணுது. அந்த பெரியவர் சரியான டைமிங்ல பஞ்ச் அடிச்சாரு. ராமன் பக்கத்துல சீதா இருக்கணும். இதுதான் கரெக்ட் ஃப்ரேம். ஹே இது நான் தானா, ஹே இது நிஜம்தானா, என் பிம்பம் கூட என்னை புதிதாய் முறைக்குதே. நான் தனியாயிருந்தேன், உன் விழியில் விழுந்தேன், பெண்ணுடன் இல்லாமல் ஆண்பீன் என நான் உணர்ந்தேன். பாய் சார். பாய். போயிட்டா சார். நீங்க உண்மையிலேயே சூப்பர் சார். திடீர்னு ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? அன்னைக்கு என்ன அடி அடிச்சீங்க நீங்க. ஓ அதுவா? எனக்கு எங்கெங்கெல்லாம் டஃப் சிச்சுவேஷன் வருதோ அங்கெங்கெல்லாம் நீங்க வந்துடுறீங்க சார். உண்மையிலேயே நீங்க என் கூட இருக்கும் போது நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் சார். பாய் சார். சார் நீங்க சொல்லுங்க. நீங்க நாளைக்கு நம்ம காலேஜுக்கு வரணும். எதுக்குங்க? சர்ப்ரைஸ். நீங்க நம்ம காலேஜுக்கு வந்தா சொல்லுவேன். ஓ சர்ப்ரைஸா? யா கண்டிப்பா வரேன். 10 o'clock ஷார்ப். 9:30 அங்க இருப்பேன். சார் வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? சொல்றேன் வாங்க. வர இருங்க. ஓ சாரி. வாங்க. யா ப்ளீஸ். ஏதோ சர்ப்ரைஸ் நீங்க எதுக்குங்க இவ்ளோ கேப் கொடுக்குறீங்க? என்ன விஷயம் இப்பவே சொல்லலாம்ல? சொல்றேன் நீங்க வாங்க. சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா என்னங்க இது? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த கட் அவுட் என்ன வர வைக்கிறது இதெல்லாம் எதுக்குங்க? இன்னும் இருக்கு சர்ப்ரைஸ் வாங்க. இன்னும் இருக்கா? இதுவே தூக்கி சொருன மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கும்? அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு வாங்க. சர்ப்ரைஸா? யா இன்னும் என்னங்க சர்ப்ரைஸ்? வாங்க காட்டுறேன். இங்கே ஒரு கட் அவுட்டா? எவ்வளவு கட் அவுட் வச்சிருக்காளோ. ஓகே 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 கூல் கூல். சிட் டவுன் உட்காருங்க. ஆமா இவங்க எல்லாரும் சார் நம்ம யூனியன் மெம்பர்ஸ் சார். நீங்க போனதுக்கு அப்புறம் எத்தையும் விடாம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் சார். நம்ம யூனியன் மெம்பர்ஸா? ஸ்பீச் கொடுங்க சார். என்ன ஸ்பீச்சுங்க? இந்த ஸ்பீச் சார். அந்த ஸ்பீச்சுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலங்க. ப்ளீஸ் 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 சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ். ஓகே நான் கொடுக்கறேன். ஓகே ப்ளீஸ் காம் டவுன். லைஃப்ல ஒரு டைம்க்கு அப்புறம் லவ்ங்கிறது என்ன சத்தம் போடுறாங்க? ஓகே
ஓகே ஓகே ஓகே காம் டவுன் வாழ்க்கையில ஒரு வயசுக்கு அப்புறம் கல்யாணம்ங்கிறது என்னங்கடா இது ஓகே ஓகே ஆல்ரைட் கூல் காம் டவுன் ப்ளீஸ் காம் டவுன் இருங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ் ஸ்லோகன் நம்பர் 48. லவ் பண்றவங்க செல்ஃபி எடுக்கிற டைம்ல, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கல்யாண போட்டோல மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. மத்த டைம் எல்லாம் வேஸ்ட். செத்ததுக்கு அப்புறம் பெட்டில போட்டு அடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம உயிரோட இருக்கும் போதாச்சும் சுதந்திரமா வாழ்வோம். இவனுங்களும் அடங்க மாட்டேங்கிறானுங்க. இவனும் அடங்க மாட்டேங்கிறா. மறுபடியும் சொல்லுங்க, நம்ம ஸ்லோகன் என்ன? சார், ரொம்ப நாள் கேப் விட்டுட்டீங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு ஸ்பீச்ல கொஞ்சம் தடுமாறிட்டீங்க. அது வந்து நான் வேற ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் நீங்க ராக்ட். Thank you sir. நான் விதைச்ச ஒரு சின்ன விதை இவ்வளவு பெரிய ஆலமரமா வளரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சார், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னொரு விஷயம் கூட இருக்கா? 10 நாள்ல ஆந்திரா யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய காலேஜ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுல நாம நம்ம பிலாசபிய பத்தி சொல்ல போறோம். ஜஸ்ட் இமேஜின் சார், இங்க வெறும் 500 மெம்பர்ஸ், அங்க 5000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓ 5000 மெம்பர்ஸா? வெரி நைஸ். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். Thank you sir. உங்க சப்போர்ட் இருக்கும்ல சார்? ஏன் இருக்காதுங்க? ஏன் இருக்காது? இதுக்கு யாருங்க ஃபவுண்டர்? நீங்கதான். நான் தானே. அந்த புக் யார் எழுதுனது? அதுவும் நீங்கதான். அந்த முட்டா ரைட்டர் நான் தானே. நீங்கதான் சார். கண்டிப்பா என் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். டோன்ட் வரி. காட் பிளஸ். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? Sure sir, sure. Thanks. Bye. Bye sir. Thank you sir. Thank you so much sir. No problem. No. ஹலோ, எங்க தம்பி இருக்கீங்க? நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கேன். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் அமிர்தாவோட அப்பா. அங்கிள் சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. சொல்லுங்க அங்கிள். பரவாயில்லப்பா. ஆனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில எதுக்கு? தெரிஞ்சவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஜோசியர் முகூர்த்தம் குறிக்கணும்னு சொன்னாரு. நீங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டீங்களா? முதல்ல நான் உங்ககிட்ட பேசணுங்க. நானே உங்க ஊருக்கு வரேன். தாராளமா தம்பி, கண்டிப்பா வா. வா, கை கால் கழுவுங்க. அட என்னப்பா இது, ஒழுங்கா கால் கழுவ கூடாது? இல்லங்க பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, நான் வாஷ் பண்றேன். கொடுங்க ப்ளீஸ். வா, உள்ள வா. உட்கார். இந்தாப்பா. இல்ல பரவாயில்லைங்க. அந்த டவலை கொடு. நீ போய் சாப்பிடறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. நீ உட்காருப்பா. நீங்க உட்காருங்க. உன் அம்மா அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டியா? நான் சொல்ல போற விஷயத்த நீங்க டென்ஷன் ஆகாம கேட்கணும். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உங்க பொண்ணு என்ன கை காமிச்சது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லைங்க. இந்த கல்யாணங்கிற கான்செப்ட கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்காக தான். அவங்களுக்கு கல்யாணம் வேண்டாங்கிற ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வர்றதுக்கு காரணம் கூட நான் தாங்க. மாமா வாடா. என்ன இவ்வளவு தூரம்? பெரியவளுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன் மாமா. ரொம்ப சந்தோஷம்டா. பையன் என்ன பண்றான்? ஹைதராபாத்ல மஹிந்திரா கம்பெனில வேலை செய்யறாரு. நல்ல விஷயம்டா, கொடுத்து வச்சவன் நீ. முதல்ல இந்த விஷயத்த உங்க அக்காட்ட பேசணும். அக்கா அக்கா, பெரியவளுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குக்கா. என்னோட மச்சான், அவன் பொண்ணுக்கு கல்யாணமா கல்யாணம். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலா அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க பொண்ணு மனசை மாத்தி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன நம்புங்க. எப்படிப்பா நம்புறது? முதல்ல காதல் தப்புன்னு, அப்புறம் கல்யாணம் தப்புன்னு அதே ஊருக்கே தெரிவிச்சேன். அதை பார்த்து தான் என் பொண்ணு கல்யாணமே வேண்டாங்கிறா. நாம வாடுற இந்த பெரிய பூமி கூட ஒரு முறையா தான் சுத்திக்கிட்டே வருது. முறைங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு முறைய எப்படிப்பா திடீர்னு மாத்த முடியுங்கிற? முறையா சுத்துற பூமியில கூட அப்பப்ப பூகம்பெல்லாம் வர்றதுண்டு சார். அதுல இருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் தான் நான் கேட்கறேன் சார். சரிங்க சார்.
அப்ப நான் புறப்படுறேன். சாப்பிட்டு போலாமேப்பா. ஏய் சைத்து, நீ எப்படா வந்த? காலையில தான் வந்து இறங்கணும் பிரதர். தெரியும்ல, வைசாக்ல நம்ம ஆர்ட்டுக்கு ஃபேன்ஸ் என்னத்த வரைஞ்சாலும் ஃபாலோ பண்றானுங்க. ஏய் விராட் ப்ரோ, என்னப்பா லேட்டு? கமான், என்ஜாய் தி பார்ட்டி. கமான். இதோ வரேன் ப்ரோ. யாருமே கூப்பிடலையே. நான் தான் கூப்பிட்டேன் ப்ரோ. கமிங். என்னால கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு என்ன சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாரா? இன்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம்னு சந்தோஷப்படுற ஒரு அப்பாவையும் பார்த்தேன், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதோன்னு பயப்படுற ஒரு அப்பாவோட முகத்தையும் பார்த்தேன். அந்த பயத்துக்கும் கவலைக்கும் காரணம் நான் தாண்டா. அதனாலதான் நான் ஆரம்பிச்ச விஷயத்த நானே முடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த தப்பு லைஃப் லாங் எனக்கு ஒரு கில்ட்டாவே மாறிடும்டா. வேணா அவகிட்ட சொல்லி பாரு மாமா. என்னடா சொல்ற? அவ என்ன பார்க்கும்போது என்ன சொல்ற தெரியுமா? சார் யூ கிரேட் சார், சார் யூ டாப் சார், சார் நீங்க அது சார், சார் நீங்க இது சாருங்கறா. அப்படி சொல்றவகிட்ட நான் போய் என்னடா சொல்றது? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன்னு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா? ஒருவேளை கன்வின்ஸ் ஆகலனா அப்புறம் லைஃப் லாங் என்ன நம்பவே மாட்டா. அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது, சான்ஸே இல்ல. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்ன நடந்தாலும் அந்த மீட்டிங்கை தடுத்தாகணும். அந்த மீட்டிங் நடக்க கூடாதுன்னா எல்லாரும் மாறணும். அவங்க மாறணும்னா இந்த விஷயத்துல அமிர்தாவோட பிரெயின் ஆஃப் பண்ணி ஹார்ட்ட ஆன் பண்ணணும். ஏய் நிறுத்துடா. இப்பதான் எனக்கு புரியுது ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை எதுக்கு ஊர் எல்லையில வைக்கிறாங்கன்னு. ஏனா மாமா? அவருக்கு தான் கல்யாணம் ஆகல, அதான் ஊர் எல்லையில காவல் காக்க சொல்றாங்க. அப்பா பர்த்டே. ஏய் சீக்கிரமா குடிங்க, என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. அம்மா என்னடா? அப்பா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடு. என்னங்க? விராட். ஹலோ விராட். அப்பா அது என்னது? ஹாப்பி பர்த்டேப்பா. ஏண்டா குடிச்சிருக்கியா? நான் என்னைக்குப்பா குடிச்சிருக்கேன், சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன். சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிங்கப்பா, பாய். என்னடி இவன் பர்த்டே விஷயம் சொல்லி ஷாக் கொடுக்குறான்? என் பெயிண்டிங்ஸை பார்க்குற யாரா இருந்தாலும் லவ்ல விழுந்துருவாங்க. அது என்ன டெக்னிக்னு ஐ வில் டெல். யூ கேன் கோ. ஐ வில் எக்ஸ்பிளைன் த டெப்த் இன் த பெயிண்டிங். யூ கோ. ஹே விராட் ப்ரோ, நாளைக்கு என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நீயும் வரணும். இட்ஸ் மை பெஸ்ட் ப்ரோ. நாளைக்கு அப்புறம் இந்த எஃப்எஃப் ஹுசைன் இருக்கானே, எம்எஃப் ஹுசைன் ஆயிருவான். பார்க்க தானே போற. டேய், அந்த எஃப்எஃப் ஹுசைனை ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நான் தான் இருக்கல, எதுக்குடா நீ தேவலாம் பயப்படுற? அதான்டா என் பயமே. ஹாய் சார். அமிர்தா, நீங்க இந்த சாரியில டக்கர் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ சார். இது யார் வீடு சார்? என் லைஃப்ல முக்கியமான ஒரு பர்சன் இருக்கார் அமிர்தா, அவரை பார்த்துட்டு போலாம் தான். ஓகே ப்ளீஸ். ஹாய் மாமா. வாடா. அமிர்தா, இவர் வேணும் மாமா. நம்ம பிலாசபில சில ஸ்லோகன்ஸே இவரோடது தான். அங்கிள், அப்படின்னா நீங்க நம்ம சோலோ யூனியன் மீட்டுக்கு கண்டிப்பா வரணும். என்னமா சொல்ற? இவன் தான் மாறிட்டான்ல. மாறிட்டாரா? எங்க சுதாதா காஃபி சூப்பரா. நான் கூட கொஞ்சம் சுமாரா போடுவேன்டா. வா நீங்க உட்காருமா. ஓகே. சாரி மாமா. ஏண்டா, அந்த பொண்ணுகிட்ட நீ உண்மையை சொல்லவே இல்லையடா? என்னத்த சொல்றது? நான் மாறிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு பத்திரகாளி ஆயிடுவா, நான் தாங்க மாட்டேன். அப்படின்னா நான் போய் சொல்லிட்டா? ஐயா, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, என் ஸ்கெட்சை நான் போட்டுக்கிறேன். நீங்க காஃபி மட்டும் போடுங்க, போதும். அது போதுங்கிறியா? போதும். காஃபியை கொஞ்சம் சுமாரா போடுவேன்னு ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல அங்கிள். இந்த காஃபி கூட நல்லா இருக்கு. தேங்க் யூ மாமா.
நீங்களும் ரெடி ஆகுங்க, கிளம்பலாம். ஏய், நீங்க போயிட்டு வாங்கடா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, போல வாங்க. ஏய், இருடா, இவ ஒருத்தி தான் என் காஃபியை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. கொஞ்சம் குடிக்க சரி, விடு. சரி. நீ குடிமா. அப்புறம் அமிர்தா, ஒரு விஷயம். என்ன அங்கிள்? மினிமம் 2 சக்கரை இல்லாம எந்த வண்டியும் ஓட்ட முடியாதுமா. சக்கரமே இல்லாம கப்பல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சார், இது ஸ்லோகன் நம்பர் 72ல. சோ ஷார்ப் யூ ஆர். போலாமாங்க? பை அங்கிள். பை. உங்க மாமா என்கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணாரு சார். அவர் அப்படிதான் ஏதாவது புலம்புவாரு. அவரை விடுங்க. ஓகே. ஓ ஷிட் 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 ஷிட். ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் சொன்னாங்க, டைட்டானிக் தீம்னு சொல்லவே இல்ல. சரி சரி வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. சார் சார் சார், எப்படியோ நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு போலாமே சார். நீங்க கேக்குறீங்களேன்னு தான் நான் வரேன் உங்களுக்காக. இது எல்லாமே நம்ம கிரியேஷன் தான். கண்டதையும் நோண்டிட்டு இருக்காதரா, அவங்க வர டைம் ஆயிடுச்சு. இருடா, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கம் கம், ஐ வில் ஷோ யூ. டேய், இது டைட்டானிக் தீம்னு முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? அமிர்தா அந்த பக்கமா தான் போயிருக்கா. ஆல் செட் தானே? ஆல் செட் மச்சான். உன்னோட பிளான் படி அமிர்தாவோட பிரெயின் ஆஃப் ஆயிடும், ஹார்ட் ஓபன் ஆயிடும். கேவலமான உன்னோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக் ஆன் பண்ணு. This is where Jack and Rose have seen each other at the first time on the ship. See, Jack and Rose both are looks crazy because this art by me. Kalakrada F. Hussain. Come on, come. I'll show you one my best. This is where Jack and Rose love each other. See the depth, not the sea depth. See the depth of my art. Oh man, don't look at the ship. Please look at the Jack and Rose relationship. That's the main thing. Come. Oh, this is where Jack and Rose make love. Hey, Balhead, it's not bold story. It's a great love story, huh? Hey, young lady, why are you so curious? Do you like this love story? This is not a love story. Then what are this? This is a nature's revenge story. ரிவெஞ்சா? என்னம்மா? ஓஹோ, எப்படி சொல்லு பாப்பா. Listen, according to slogan number 62. ஸ்லோகனா? சார், இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நடுவுல நான் எதுக்குங்க? நீங்க நல்ல ஃப்ளோல இருக்கீங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்ல 2 பேரை சந்திக்கும் போது ஆகாயம் எதுவும் பேசாதீங்கன்னு மின்னல் மூலமா சிக்னல் கொடுத்துச்சு. அப்படியா கொடுத்துச்சு? செகண்ட் பெயிண்டிங்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது வேண்டான அந்த கடல் ஒரு பெரிய அலை வடிவில வந்து வார்னிங் கொடுத்துச்சு. ஓ அப்படியா? அடங்கப்பா. லவ் மேக்கிங்ல இருக்கும்போது டோன்ட் டு இட் அப்படின்னு ஐஸ்பர்க், அதான் பனிமலை, சிக்னல் கொடுத்துச்சு. இதெல்லாம் பாக்கும்போது என் சார் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ரிலேஷன்ஷிப்புக்கு போகும்போது ஒவ்வொரு தடவையும் நேச்சர் ஏதோ ஒரு விதத்துல வேண்டான்னு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு. அத கேட்காம கண்டினியூ பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன ஆகும் மேடம்? வா காட்டுறேன். இப்படிதான் ஷிப் மூழ்கி போயிடும். அதனாலதான் இது ஒரு நேச்சர்ஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரி. யூஸ்லெஸ் பெயிண்டிங்ஸ். பைடா. நாம வரைஞ்சதுல இவ்ளோ பெரிய பேரிடர் இருக்கா? ஓ. பிரேக்கிங் நியூஸ். தன்னோட பிலாசபியை வச்சு மத்தவங்கள நம்ப வச்ச பாபாவை பக்தர்கள் கொடூரமா தாக்குனாங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்பா ஷூ. ஹலோ அமிர்தா, சொல்லுங்க. ஹலோ சார், அம்மாவை இன்னைக்கு மத்தியானம் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணோம். நீங்க வர முடியுமா சார்? எந்த ஹாஸ்பிடல்? என்னாச்சுங்க? அம்மாக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
எதுவும் ஆகாது சார், தைரியமா இருங்க. டாக்டர், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஒரு 4 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போதும். நீங்க காலையில போய் பாருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர்கிட்ட போலான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், கேட்டியா? இப்ப பார் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இல்லைன்னா எங்க எல்லாரோட நிலைமை. என்னப்பா இதெல்லாம்? ராத்திரியில இருந்து உங்க மெலோ டிராமாவை பார்க்க முடியல. அதான் எதுவும் ஆகலல்ல. டாக்டர்ஸ் இருக்காங்க, பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. நைட் அம்மாக்கு இந்த மாதிரி ஆன உடனே ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். இந்த டைம்ல ஏதாவது ஆயிருந்ததுன்னா என் ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் மொத்தமா ஃப்ளாப் ஆயிருக்கும். ஆஸ்திரேலியா ப்ரோக்ராமா? ஓ, உங்ககிட்ட சொல்லல. 5 டேஸ்ல ஆஸ்திரேலியா போறேன் சார். என் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. ஆஸ்திரேலியாவா? ஏன் திடீர்னு இந்த முடிவு? சார், மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம்னு எமோஷனல் டிராமா ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்ன சார், நீங்க யார வேணா கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு அவ்வளவு திறமை இல்ல, அதனால தான் தூரமா போலான்னு முடிவு பண்ணிட்டேன். முரளி, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வை. டேய், என்னாச்சு அவனுக்கு அவ்வளோ டல்லா இருக்கான்? அமிர்தா ஆஸ்திரேலியா போறானாண்டா. அப்ப என்ன பண்றது தெரியலையே. அந்த புக்கங்கடா கிழிச்சு தூர போடுற. அந்த ஸ்லோகன்ஸ் வச்சுக்கிட்டு சாவடிக்கிறான். பாஸ்போர்ட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் சார். சார், நீங்களும் என் கூட வாங்கல சார். நீங்க போங்க, எனக்கு ஒரு வொர்க் கால் இருக்கு. ஓகே, I'll just come. சார், போலாமா? நீ எப்பவும் இவ்வளவு நெருக்கத்துல வர. என் பக்கத்திலேயே இருன்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுற. இங்கே இருக்கலாம்ல ப்ளீஸ். நீ செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா? வரம் கொடுத்த அடுத்த நிமிஷம் சபிக்கிற மாதிரி இருக்கு அமிர்தா. நீங்க என்ன பேசுறீங்க சார்? இத்தனை வருஷம் நான் என் பக்கத்து சீட்டை காலியா வச்சிருந்தேங்கிற அனுபவத்துல சொல்றேன் அமிர்தா. தனியாளா வாழும்போது பக்கத்துல இருக்கிறது கூட தூரமா தான் தெரியும். ஒன்னா வாழும்போதுதான் தூரத்துல இருக்கிறது கூட பக்கத்துல தெரியும். இந்த 30 வருஷத்துல நான் என்னைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை இந்த கொஞ்ச நாள்ல நீ அறிமுகப்படுத்திருக்க. இந்த சந்தோஷத்தை இதே மாதிரி லைஃப் லாங் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அமிர்தா. தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. நீங்க சொன்ன பிலாசபிய வேதமா நம்பி இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அது இல்ல அமிர்தா. இவ்வளவு நாள் என்ன நம்ப வச்சு இதான் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது இந்த வாழ்க்கை இல்லன்னு ஏமாத்துருவீங்கல்ல? You're a cheater. லைஃப்ல இன்னொரு வாட்டி என் மூஞ்சிலே முழிக்காதீங்க ப்ளீஸ். சார், போலாமா? கிடைச்சிருச்சு. கனவா? பாய் சார். சார், எனக்கு விசா கிடைச்சிருச்சு. 2 டேஸ்ல மீட்டிங் முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும்ல சார்? தேங்க்யூ சார். பாய். விராட், விராட், எழுந்துடுறா. என்ன விஷயம்ப்பா? எங்க போனோம்? சொல்றேன், நீ என் கூட வா. வா.
தனிமைங்கிறது ஒவ்வொரு ராத்திரியும் நம்மளை கொல்ல துடிக்கிற விரோதி. பல நாள் அதை எதிர்த்து நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ என்னால ஜெயிக்க முடியல. என் தைரியத்தை நான் இழந்துட்டேன். நீங்க எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனா அது உண்மை இல்ல. உங்களை காயப்படுத்த நான் நினைக்கல, ஆனா என்னால வாழ முடியல. நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க. சோலோ லைஃப்ங்கிறது சோல் இல்லாத லைஃப். டேய் விராட், சோலோ லைஃப் தான் சோ பெட்டர். சில நேரத்துல நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு 2 கைகள் மட்டுமே பார்த்தாது. நீங்க நான் வழிபடுற தெய்வம் சார். உங்க பொண்ணு மனசை மாத்தி கல்யாணம் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு சார். எல்லாரையும் விட்டு தூரமா ஆஸ்திரேலியா போறேன். தனிமையை தாங்கிக்க முடியாம மாமா இறந்து போனதுக்கு அப்புறம் பயமா இருக்குமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் வருத்தம் என்ன தெரியுமாமா? இந்த காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு அத்தனை பேரையும் நம்ப வச்சவன். ஆனா காதலிச்சா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு பொண்ணை என்னால நம்ப வைக்க முடியல. அமிர்தா ஒரு அப்பாவிமா. நான் சொன்னது எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவ பாட்டுக்கு ஆஸ்திரேலியா போறாளாம். அவ என்ன சொன்னா புரிஞ்சுப்பான்னு எனக்கு புரியலமா. உன் எண்ணம் மாறிடுச்சுங்கிற உண்மையை அவகிட்ட சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுனாங்க. ஆனா அதுல ஒரு பொய் ஒரு வாழ்க்கையவே நாசம் பண்ணிடும்னு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ உன் பிலாசபி கரெக்ட்னு நீ ஆணித்தரமா நம்பினாடா, அதனாலதான் அப்படி பேசுன. இப்போ அது ராங்குன்னு அதை விட அதிகமா நம்பும்போது சொல்றதுக்கு ஏன்டா யோசிக்கிற? போய் சொல்லு. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ஹலோ ஹலோ அமிர்தா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கைலாஸ்கிரிக்கு கொஞ்சம் வரீங்களா? ஷோர் சார், வரேன் சார். ஓகேங்க, பாய். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ தம்பி. ஹலோ, யார் நீங்க? ராவணன் ஃப்ரம் லங்கா. அமிர்தா போன் உன் கையில ஏன்டா இருக்கு? நீ தானே தம்பி அன்னைக்கு என்கிட்ட சொன்ன, ராமன் இல்லாத நேரத்தில் தான் சீதையை தூக்கணும்னு. அதான் தூக்கிட்டேன். தம்பி சீதையை கண்டுபிடிக்க ஆஞ்சநேயர்லாம் தேவையில்லை. நான் போட் ஏரியாவில் தான் பாக்குறேன். முடிஞ்சா வந்து இட்டுன்னு போ. அப்போ ஒத்துக்கிறடா நீ ராமன் தான்னு. தம்பி, போன தபா மொக்க பசங்களை இட்டான் தட்டு தூக்கிட்டு போயிட்டேன். ஆனா இந்த தபா மொத்த பேட்சோட வந்துக்கிறேன். முஞ்சா இப்ப உன் வீரத்தை காட்டுறா. இவன் தான் கும்பகர்ண, இவன் தான் இந்திரஜித்து. முஞ்சா இப்பாச்சு தூக்கிட்டு போடா பாப்போம். தூக்கிட்டு போ, போங்கடா.
எல்லா தலையும் தூக்கிட்டேன். இப்ப உன் கதை என்னடா? நீயே சொல்லு தம்பி. லங்காவோ இல்ல டங்காவோ போட்டோ இல்ல கோர்ட்டோ எந்த இடமா இருந்தாலும் ஜெயிக்கிறது ராமன் தான். தம்பி நீ ராமன் தான், அது பிக்ஸ். நான் கிளம்பட்டுமா? தம்பி பக்கா கிளாரிட்டி குடுறான். ஏய் வாடா போலாம், எந்திரிடா. அப்ப இந்த சீதையோட நிலைமை? வாங்கடா. அவன் ராவணங்கிறான், அப்புறம் இல்லங்கறான். உங்களை எல்லாரும் ராமர்னு சொல்றாங்க, அது உங்களுக்கு புரியல? என்னங்க சொல்றீங்க? நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் உங்களை வர சொன்னேன். நானும் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்திருக்கேன். நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து வை. ஓகே, சரி பாய். ஆஸ்திரேலியாவுக்கு புரியாம பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணார். பணத்துக்காக லோன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளவு தேவைன்னு என்கிட்ட சொல்லு, நானே ஏற்பாடு பண்றேன். அப்பா நான் எதுக்காக போறேன்? இனிமே உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். ஆனா எனக்கும் அம்மாவுக்கும் நீ மட்டும்தான் இருக்கங்கிறத தயவு செய்து மறந்துடாத. பாவமா அந்த பையனை நினைச்சாதான். அவருக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லப்பா. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறவர் அவரு. உங்க 2 பேருக்கு மத்தியில எதுவும் இல்லைன்னா உனக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எதுக்காக அவனுக்கு மட்டும் ஃபோன் பண்ண? எந்த எமோஷன்ஸும் இல்லாதவன் எதுக்காக ராத்திரி போறா நம்ம சொந்த மாதிரி நம்ம கூடவே இருந்தான்? உன் அம்மாவை நினைச்சு நான் எதுக்காக கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அவ இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியுமா? இப்போ இதுவும் உனக்கு ஒரு மெலோ டிராமாவா தெரியலாம். நாளைக்கு அந்த பையன் பக்கத்துல இல்லைங்கிறப்போ தனிமையோட கொடுமை என்னங்கிறத நீ புரிஞ்சுக்குவே. உண்மையிலேயே சீதை பக்கத்துல இன்னைக்கு ராமன் இருந்திருந்தா சீதைக்கு அவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதோன்னு தோணுது. எனக்கு எங்கெங்கெல்லாம் டஃப் சிச்சுவேஷன் வருதோ அங்கெங்கெல்லாம் நீங்க வந்துடுறீங்க சார். சோலோ லைஃப்ங்கிறது சோல் இல்லாத லைஃப். நம்ம 2 பேருக்கும் நடுவுல கிரேட் லவ் இருக்கு சார். அது இருக்கலாம் அமிர்தா. ஆனா அக்கார்டிங் டு ஸ்லோகன் நம்பர் 55 ஸ்லோகன் சொல்றத முதல்ல நிறுத்துறீங்களா? இதெல்லாம் தப்பு நான் தான் சொல்றேன்ல. தப்புதான். ஒரே ஒரு தடவை உங்க பிரெயின் ஆஃப் பண்ணி ஹார்ட் ஆன் பண்ணி பாருங்க ப்ளீஸ், உங்களுக்கே புரியும். அது இல்ல அமிர்தா, அக்கார்டிங் டு மை philosophy சோலோவா இருக்கிறதா. தீம் தோம் தோம் தீம் தோம் தோம் தீம் தீம் தனனா தீம் தோம் தோம் மனதிற்குள் புயல் வீசியதே தீம் தீம் தனனா தீம் தோம் தோம் தீம் தோம் தோம் தீம் தோம் தோம். நீ இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என் philosophy ட்ராஷ்னு எனக்கு முன்னாடியே தெரியும். விடாத விடாத விடாத, கட்டிப்பிடி கட்டிப்பிடி, டைட்டா டைட்டா, இன்னும் டைட்டா இன்னும் டைட்டா. நம்ம லவ்ல மட்டும் இல்ல, நம்ம அப்ரோச்லயும் ஜெனுவினிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கையே ஃபேவர் பண்ணுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. சார், நம்ம கதை ஓகே, நம்ம மெம்பர்ஸ் நிலைமை என்ன ஆகும்? ஸ்லோகன் நம்பர் 44. லைஃப்ல நம்மள ஹர்ட் பண்றதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்க கூடாது நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு புளிசோறு போடுறீங்களா? புளிசோரா? புளிசோறு போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? calm down. டேய் கண்ணா, நான் சொல்றத கேளுப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சினிமா முடியும் போது ஹீரோ ஹீரோயின் சேரலன்னா எவ்வளவு ஃபீல் ஆகும்? அதே ரியல் லைஃப்ல ஹீரோவும் ஹீரோயினும் இல்லாம போயிட்டா யாரும் பெர்மிஷன் கொடுக்க தேவையில்ல, நாமளே ஹர்ட் ஆயிடுவோம். ஸ்லோகன் நம்பர் 35. நீங்க இயற்கை விதியா? இயற்கை விதி தான். இயற்கை விதியை பத்தி தான் சொல்ல வரேன். அன்னைக்கு மூர்த்தி அண்ணா இன்டர்வியூல என்ன சொன்னாரு? 2 பறவை, 2 மாடு, 2 ஆடு ஒன்னா வாழுதுன்னு சொன்னாரு. நாமளும் அதே மாதிரி தான்டா வாழணும், கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாரு. சோலோ லைஃப் தான் சோ பெட்டர் சார். சோ பெட்டர் தான். எது வரைக்கும்டா? உன் வயசு என்ன? 19 முடிஞ்சு 20 வந்திருக்கு. அதான் விஷயம்.
30க்கு அப்புறம் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அங்கிள் அங்கிள்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஏஜ் பாரான ஆன்ட்டி ஹாய் பேபி ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீ நம்பின பிலாசபியா உனக்கு எதிராக மாறும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்றத புரிஞ்சுக்கடா. என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். என்ன நம்புங்க. சோலோ லைஃப் சோ பெட்டர் இல்ல, சோ போரிங். நீங்க நம்ப மாட்டீங்களா? சரி, நீங்க எல்லாரும் இப்பவும் கன்வின்ஸ் ஆகலன்னா எதுக்கு லவ் பண்ணிக்கணும், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு 150 ஸ்லோகனோட இன்னொரு புக் எழுதுறேன். அதை படிச்சுட்டு கன்வின்ஸ் ஆயிடுங்க. எப்ப சார் எழுதுவீங்க?